ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் கிரிக்கெட்டை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் சீசன் தொடங்குவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு தகவலானது வெளியாகியுள்ளது. சிஎஸ்கே அணியினுடைய ஜம்பாவான் எம்எஸ் தோனி இந்த சீசனினுடைய முதல் சில போட்டிகளில் விளையாட மாட்டார் என்று கூறப்படுகிறது. அவருக்கு கணுக்காலில் ஏற்பட்டுள்ள காயங்கள் காரணமாக இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. முதல் 2 வாரங்களில் அவர் விளையாட மாட்டார் என கூறப்படுகிறது. தோனிக்கு காயங்கள் என்று ஒருபுறம் கூறப்பட்டாலுமே சமூக வலைதளங்களில் ரசிகர்களுடைய மத்தியில் வேறு விதங்கள் பார்த்தீங்கன்னா அனல் பறக்கிறது. சிஎஸ்கே அணி நிர்வாகமே தோனியை பார்த்தீங்கன்னா அணியில் இருந்து ஓரங்கட்டி விட்டதாக பல வதந்திகள் பரவி வருகின்றன. ஆனால் சிஎஸ்கே அணியை பொறுத்தவரை அனைத்து முக்கிய முடிவுகளையும் எடுப்பதில் தோனிக்கு மிகப்பெரிய பங்கானது உண்டு என்பது அனைவரும் அறிந்ததே. அப்படி இருக்கையில் நிர்வாகம் அவரை வலுக்கட்டாயமாக பார்த்தீங்கன்னா வெளியேற்ற வாய்ப்புகள் இல்லை என்றே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விமர்சனங்கள் கருதுகின்றனர். இந்த ஆண்டு சிஎஸ்கே அணியில் சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா இணைந்துள்ளார். அவர் தோனிக்கு மாற்றாக தான் அணியில் சேர்க்கப்பட்டதாக ஆரம்பத்தில் பேசப்பட்டது. ஆனால் தோனியும் இந்த 2026 ஐபிஎல் தொடரில் விளையாடுவார் என சிஎஸ்கே நிர்வாகங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இப்போது தோனிக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளதுனால விக்கெட் கீப்பர் பொறுப்பை சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா கவனிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தோனி குணமடைந்து வரும் வரை சஞ்சு சாம்சன் முதன்மை விக்கெட் கீப்பராக செயல்படுவார். தோனிக்கு ஏற்கனவே முழங்காலில் அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டு அவர் நீண்ட காலம் ஓய்வில் இருந்தார். கடந்த சில சீசனாகவே அவரால் பார்த்தீங்கன்னா வேகமாக ரன் ஓடுவது சிரமமாக இருந்ததை நாம் பார்த்தோம். இப்போது கணுக்காலிலும் காயங்கள் ஏற்பட்டுள்ளதுனால அவர் பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரங்களுக்கு விளையாட வாய்ப்புகள் இல்லை என கூறப்படுகிறது. ஒருவேளை பார்த்தீங்கன்னா அவர் களம் இறங்கினாலுமே இம்பேக்ட் பிளேயர் விதியினுடைய கீழ் கடைசி சில ஓவர்களில் மட்டுமே பேட்டிங் செய்ய வரலாம். தோனி தானாகவே முன்வந்து முதல் சில போட்டிகளில் இருந்து விலகி இருக்க முடிவு செய்திருக்கலாம். அல்லது அணியினுடைய எதிர்காலத்தை கருதி சஞ்சு சாம்சனுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்க இந்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னா தீட்டப்பட்டு இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் தோனி இல்லாத சிஎஸ்கே போட்டிகள் ரசிகர்களுக்கு ஏமாற்றமாகவே இருக்கும். இருப்பினுமே தொடரினுடைய பிற்பகுதியில் தோனி முழு உடல் தகுதியுடன் பார்த்தீங்கன்னா களமிறங்கி அதிரடி காட்டுவார் என்று சென்னை ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். 2026 ஐபிஎல் தொடரினுடைய தொடக்கமே தோனி பற்றிய சர்ச்சையுடன் ஆரம்பித்திருப்பது கிரிக்கெட் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியுள்ளது. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.